மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான தெய்வீக கீர்த்தனை என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என் பெயர் மகேஸ்வரி. நான் ஒரு எழுத்தாளர், நூலாசிரியர், கவிஞர். இப்பொழுது நாம் திருமந்திரத்தில், திருமூலர் எழுதிய இந்த அருமையான திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரத்தில் 3ஆம் பாடலை நாம் பார்க்க போகிறோம். இந்த 3ஆம் பாடலுக்கு பதி வலியில் வீரட்டம் அப்படின்ற ஒரு தலைப்பு. இதுல 8 பாடல்கள் வருகிறது. சிவபெருமான் தன்னுடைய வீரத்தினால் அசுரர்களை எல்லாம் வதைத்து ஆட்கொண்ட அந்த பெருமையையும் வீரத்தையும் கூறுவதுதான் இந்த பதிவலியில் வீரட்டம். 8 பாடல்களை கொண்ட இவை ஒவ்வொன்றும் அற்புதமான கருத்தை நமக்கு சொல்லுகிறது. இதில் நாம் பாடலை பார்ப்போமா? கருத்துரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்துயிர்களை எல்லாம் வருத்தஞ்செய்தானென்று வானவர் வேண்ட குருத்துயர் சூளம் கை கொண்டு கொன்றானே. இந்த பதிகம் நடந்த இடம் திருக்கோவிலூர். ஒவ்வொரு வீர செயலும் ஒவ்வொரு ஊரில் நடக்கிறது, அசுரவதம் நடக்கிறது. அதில் இந்த அந்தகன் என்ற அசுரனை வதைத்த ஊர் திருக்கோவிலூர். இந்த கதைக்கு, இந்த அந்தகன் தோன்றியதற்கு ஒரு கதை கூறப்படுகிறது புராணத்தில். அந்த கதையை முதலில் பார்ப்போம். சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்வதி தேவி விளையாட்டாக கண்களை மூடி விடுகிறார்கள். அப்படி மூடும் பொழுது இந்த உலகமே இருண்டு அந்தகாரமாய் மாறுது. அதை பார்த்த உடனே பயந்து போன பார்வதி தேவி கைகளை எடுத்துடுறாங்க. எடுத்த அந்த வினாடியில் சிவபெருமானின் உடலிலிருந்து ஒரு துளி வியர்வை பூமியில் படுகிறது. அந்த வியர்வை துளி அந்தகன் என்னும் ஒரு அசுரனை உருவாக்குகிறது. ஆனால் அந்த அந்தகனுக்கு கண் தெரியாது. அவன் வளரும்போது ஒரு அசுரனாக வளருகிறான். அப்பொழுது தனக்கு பிள்ளை இல்லை என்று இரணியாட்சகன் தவம் செய்யும் பொழுது குழந்தையை சிவபெருமான் அவனுக்கு கொடுத்து வளர்க்க சொல்கிறார். அவனும் அசுர குலத்தில் வளருகிறார். அப்படி வளரும் பொழுது அவருக்கு கண் தெரியவில்லை என்பதனால் அவருக்கு அரசாட்சி கிடைக்கவில்லை. அதனால் கோபம் கொண்டு மன சஞ்சலமடைந்த அந்த அந்தகாசுரன் தவம் செய்து பல வரங்களை எல்லாம் பெற்று பிரம்மனிடமிருந்து நல்ல நல்ல வரங்களை பெற்று எல்லாம் செய்யும் பொழுது சாகா வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது பிரம்மன் அந்த வரம் தர முடியாது என்று சொல்ல, அப்படியெனில் எனக்கு எப்பொழுது சாபம் எனக்கு எப்பொழுது மரணம் நிகழ வேண்டும் என்றால் என் தாயை நான் மோகிக்கும் பொழுது, அதாவது என் தாய் மீது நான் ஆசைப்படும் பொழுது எனக்கு மரணம் நேர வேண்டும் என்று மிகவும் புத்திசாலியாக கேட்கிறார். எந்த பிள்ளையும் தன் தாயை பார்க்கும் பொழுது உள்ளத்தில் அன்பு மட்டுமே பொங்கும். எனவே இது நடக்கவே நடக்காது என்ற அந்த உள்கருத்தோடு அவன் தன் தாயை மோகிக்கும் போது எனக்கு மரணம் வேண்டும் என்று கேட்கிறான். பிரம்மனும் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த வரத்தை பெற்று மிகப்பெரிய ஒரு ஆயுதங்களை எல்லாம் பெற்று இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை, தேவர்களை, அந்த முனிவர்களை எல்லாம் வதைக்க தொடங்குகிறான். அப்பொழுது எல்லோரும் போய் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமானும் அவனுடன் போரிடுகிறார். அப்படி போரிட்டும் அவன் தலையை வெட்டும் பொழுதெல்லாம் அதிலிருந்து வரும் இரத்த துளியிலிருந்து பல அந்தகாசுரன்கள் தோன்றி கொண்டே இருக்க சிவபெருமான் அந்த இரத்த துளிகளை எல்லாம் அந்தகாசுரன்கள் தோண்டிக் கொண்டே இருக்க அதையும் அழித்து சிவபெருமான் பார்வதி தேவியோடு வயதான தோற்றத்தோடு ஒரு காட்டில் தங்குகிறார். அப்பொழுது இந்த அந்தகாசுரனின் ஆட்கள் எல்லாம் சென்று காட்டில் ஒரு முனிவர் ஒரு அழகான பெண்ணோடு தங்குகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்தகாசுரனுக்கு அந்த பெண் மீது மோகம் வருகிறது. அந்த பெண்ணை போய் நாம் பார்க்க வேண்டும், தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று அங்கே போகும் பொழுது அவளை என்னிடம் கொடுத்து விடு, அந்த பெண்ணை என்னிடம் கொடுத்து விடு என்று சிவபெருமானிடம் கேட்க சிவபெருமான் போர் மும்முரமாக கடைசியில் சிவபெருமான் தன்னுடைய சூளாயுதத்தால் அவனை குத்தி, அதாவது சூலத்தை மேலே தூக்கி விடுகிறார். குத்தி பலகாலம் அப்படியே இருந்தான் என்று புராணங்கள் கூறுகிறது. இந்த மரணம் அவனுக்கு எப்படி நிகழ்ந்தது எனில்,
பார்வதி தேவிதான் தன்னுடைய தாய் என்பதை அறியாததனால் இந்த மரணம் அவனுக்கு நேர்ந்தது. ஏனெனில் பார்வதி தேவியின் மூலமாகவும் சிவபெருமானின் வியர்வை துளியாலவும் பிறந்தவன் தான் அந்தகாசுரன். அவன் இதுவரையில் இரண்யாட்சன் மனைவிதான் தன்னுடைய தாய் என்று எண்ணியிருந்தது காரணத்தினால் அந்த பார்வதி தேவியை வேறொரு பெண்ணாக நினைத்து இவ்வாறு செய்யவும் தன்னுடைய உயிரை இழந்தான். அப்படியும் சிவபெருமான் அவனுக்கு பூதகணங்களில் தன்னுடைய சிவகணங்களில் ஒருவராக ஆட்கொண்டு அவனுக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு இந்த புராணம் கூறுகிறது. இதை நம்ம உள்ளுரை ஓமமாக, அதாவது அகத்துள் இது எப்படி நிகழ்கிறதுன்னு பார்க்கும்போது, கருத்துரை அந்தகன் தன் போல் அரசன், கருத்து உரை இதையே நம்ம முதல்ல எடுத்துக்கணும். ஒவ்வொருவனுடைய கருத்துக்குள்ளும் ஒரு அசுரன் இருக்கிறான், தேவனும் இருக்கிறான், அசுரனும் இருக்கிறான். ஆனா மக்களுடைய உயிர்களுடைய அந்த பண்பு என்னவென்றால், எது நமக்கு சுலபமாக கிடைக்கிறதோ அதன் பக்கம்தான் போகும். அப்படி எனில் நமக்கு தீயவைகள் எல்லாம் சீக்கிரம் நம்மை ஈர்த்து விடும். நல்லவை செய்யும் பொழுது நாம் கொஞ்சம் கஷ்டப்படணும், சரி, அதனால அந்த பக்கம் போகாம நமக்கு எது சுலபமாக வருதோ அந்த பக்கம் நம்ம போயிடுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம கருத்தில் இருக்கும் அந்த அந்தகன், கண்ணு தெரியாதவன் போல இருக்கும் அந்த அசுரன் என்ன செய்யறானா, வரத்தில் இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட. அந்த கருத்தில் இருக்கும் அந்த அசுரன் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை மேலும் 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 பெருக்கி அவன் என்ன செய்யறான், இந்த உயிர்களை எல்லாம் தீய பாதையில் செலுத்த. அப்பொழுது இந்த உயிர்கள் எல்லாம் ஒரு கட்டத்திற்கு மேல் நாம் செல்வது சரியான பாதை இல்லை என்பதை உணர்ந்து இறைவனிடம் வேண்ட தொடங்குகின்றன. வானவர் உயிர்களுக்கு ஓமையாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். வேண்ட தொடங்குகின்றன. அப்பொழுது இறைவன் அந்த அந்தகாசுரனை, அதாவது நமக்குள் இருக்கும் அந்த அசுரனை, அதாவது தீயவை குறுத்துயர் சூளங்கை கொண்டு கொன்றான், தன்னுடைய சூளத்தால் குத்தி கொன்றான் என்பது இங்கே வருகிறது. இப்பொழுது நாம் பார்க்கும்போது அந்த அசுரனானவன் நமக்குள் இருக்கும் ஆணவ மலம், அதாவது சைவ சித்தாந்த நெறியின்படி பார்க்கும்போது பதி பசு பாசம் அப்படின்னு ஒரு முப்பொருள் உண்மையை நாம் பார்க்குறோம். அந்த முப்பொருள் உண்மையில் பதி என்பது இறைவனாகவும், பசு என்பது நம்மை போல் உயிராகவும், பாசம் என்பது மலம், ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம் மலம் எப்பொழுது தோன்றியது என்பதே தெரியாது. பதிக்கும் பசுவுக்கும் ஆணவத்திற்கும் தொடக்கம் என்பதே கிடையாது. மூன்றும் அனாதியே வந்தன. இதில் பதி காப்பதற்காக வருகிறார் உயிரை. பசு பாசம் இந்த உயிர்களை தன்னுடைய மலத்தில் அப்படியே கல் போல இருக்க வைக்க துணிகிறது. இந்த இடத்தில்தான் இந்த ஆணவ மலம் உயிர்கள் பிறக்கும் பொழுது கூடவே ஒவ்வொரு உயிருக்குள்ளும் பிறந்து விடுகிறது. பிறக்கும் உயிர்கள் எல்லாம் இறைவனை நோக்கி தவம் செய்யவும், அவன் நாமத்தை சொல்லவும், அவன் மந்திரத்தை போற்றி கொண்டும் இருந்தால் இந்த ஆணவ களிம்பு என்பது கழிந்து கொண்டே வரும். ஆனால் எல்லா உயிர்களும் இந்த உலக மாயையில் சிக்கி இந்த உலக இன்பத்துக்காகவே போக 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 இவ்வுலகத்தில் வினைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த உயிர்கள் இந்த வினைகளை அனுபவிக்க மறுபிறவி எடுக்கிறது. இப்படியே உயிர் சுழற்சி நடந்து கொண்டிருந்தால் எப்பொழுது அவை இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனை சென்று அடைவது, எப்பொழுது அவன் திருப்பாதத்தை காண்பது? அப்பொழுது அந்த ஆணவ மலத்தை அழிப்பதற்காக இறைவன் மூன்று கூர்மையை உடைய அந்த சூலாயுதத்தை எடுக்கிறார். அந்த மூன்று கூர்மை உடைய சூலாயுதம் தான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. அதை முருகனை ஞானசக்தி என்றும், இந்த மண்மேல் பிறந்த வள்ளியை கிரியாசக்தி என்றும், முருகனை ஞான சக்தி என்றும், இந்த மண்மேல் பிறந்த வள்ளியை இச்சாசக்தி என்றும், தேவயானையை கிரியாசக்தி என்றும் இதை உண்மை பொருளாக கூறுவார்கள். இந்த மூன்றும் சேர்ந்த அந்த மூன்று சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இவை எல்லாமே எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கும். அந்த சக்தி வெளியே வரவிடாமல் இந்த ஆணவ மலம் மூடி மறைக்க இந்த சிவபெருமான் தன்னுடைய சூலத்தை எடுத்து, சூலம் என்றால் சுழுமுனை, இடகலை, பிங்கலை வழியாக உயிர் சக்தியை செலுத்தி, குண்டலினியை செலுத்தி நமக்குள் இருக்கும் அந்த மூன்று சக்தியையும் விழிப்படைய செய்யும் பொழுது இந்த உயிர்கள் எல்லாம் பேரொளி பெற்று இறைவனை அடைகிறது.
இப்பேற்பட்ட அற்புதமான கருத்தை சொல்லுவதுதான் இந்த பாடல். நன்றி.